இன்றைக்கி சரோஜா சமையலில் நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நெத்திலி கருவாடை போட்டாச்சு. இதில் நம்ம இனிமேல் தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடணும். ஒரு அரை மணி நேரமாவது அது நல்லா ஊறணும். அரை மணி நேரமாவது அந்த நெத்திலி கருவாடு நல்லா ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் உள்ள தலை எல்லாத்தையுமே வால் தலை எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது கருவாட்டில் நம்ம தலையை எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த வயிற்று பகுதி இருக்கலாம், வயிற்று பகுதியில் உள்ளது அப்படியே எடுத்துடணும். வயிற்று பகுதியில் உள்ளது அப்படியே எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் வால் இருக்கலாம், வாலை எடுக்கணும். வாலை நம்ம இப்படி எடுக்கணும். வாலை எடுத்தாச்சு. இப்போ கருவாடு இப்படி இருக்குது. இதை எடுத்து இனிமேல் நம்ம ஒரு பாத்திரத்தில் போடணும். பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நெத்திலி கருவாடு குழம்புக்கு அரைக்கக்கூடிய பொருட்கள்: 3 துண்டு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 7-8 போல் பொடி வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 7-8 அரிசி போல் வெள்ளைப்பூடு அரிசி. இவ்வளவையும் நம்ம இந்த தேங்காய் கூட எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுக்கணும். 10-15 பொடி வெங்காயத்தை 2 வெட்டி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்கிறேன். தேங்காய், சீரகம், பெருஞ்சீரகம், வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாத்தையும் மையாக அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 10-15 போல் வெள்ளைப்பூடு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கருவாடை நல்லா கழுவி வச்சாச்சு. புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சாச்சு. இனிமேல் நம்ம குழம்பு கூட்ட ஆரம்பிக்கலாம். பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூடை போட்டு நல்லா வதக்கணும். இப்போ வெள்ளைப்பூடு நல்லா நிறமாதிரி வருது. இனிமேல் தான் நம்ம வெங்காயம் தக்காளி பழம் போடணும். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி பழத்தை இந்த வெள்ளைப்பூடு கூட சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வரும்போது உப்பு கருவாடையும் போடணும். இப்போது வெங்காயம் தக்காளி பழம் வதங்கின உடனே நம்ம நெத்திலி கருவாடை போட்டாச்சு, உப்பு போட்டாச்சு. நெத்திலி கருவாட்டில் உப்பே இருக்காது. அதனால் நம்ம ஆர்டினரியாக எல்லா குழம்புக்கும் போடுற மாதிரி உப்பு போடணும். போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு மசாலாவாக அதில் சேர்க்கணும். இப்போது மல்லிப்பொடி, வத்தல் பொடி, மஞ்சள் பொடி போட்டு நல்லா நம்ம இப்படி கிண்டணும். அப்போ இந்த உப்பு எல்லாமே அதில் சேரும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி தண்ணியை ஊற்றியாச்சு. இன்னும் இதை நம்ம ஒரு கிண்டி கொடுக்கணும். இப்படி கிண்டி கொடுக்கணும். கிண்டி நல்லா கொடுத்துடணும். கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை போடணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை போட்டாச்சு. தேங்காய், பெருஞ்சீரகம், சீரகம், வெங்காயம், வெள்ளைப்பூடெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்னா அதை இதை உள்ளே போட்டாச்சு. இனிமேல் நம்ம இதை நல்லா கிண்டி கொடுக்கணும். ஒரு கிண்டி கொடுக்கணும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை மூடி வச்சிங்கன்னா அது நல்லா வேகும். இப்போ எண்ணெய் ஊற்றி இதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. இனிமேல் இந்த கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போடணும். நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. இது வெங்காயம் கருவேப்பிலை நிறம் மாறின உடனே நம்ம தாளிச்சிடலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா நிறம் மாறிட்டு இனிமேல் நம்ம குழம்ப தாளித்து ஊற்றியாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி ஆயிட்டு. நெத்திலி கருவாடு குழம்பு குழந்தைகளுக்கு ஃபீடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.